வணக்கம். அவன் நடந்து சென்று கொண்டிருந்தான். அங்கே ஒரு மல்லிகை பந்தல். பூக்கள் விரிந்து மலர்ந்து அங்கே இல்லை. ஆனால் செடி முழுக்க மொக்குகளாக இருந்தன. மொக்கு என்றால் முகம் திரண்டு பருத்து உருண்டு இருக்கக்கூடிய பூவின் நிலை. ஆனால் இதழ்கள் விரியாமல் இருக்கும். அந்த பந்தலுக்கு பக்கத்திலே தான் அவளும் இருந்தாள். அவன் அவளை பார்த்தான், அவளும் அவனை பார்த்தாள். பார்த்தவள் சும்மா இல்லை, புன்முறுவல் பூத்தாள். பற்கள் தெரிவதைப் போல இருந்தால் சிரிப்பு. ஆனால் அவள் புன்னகைதான் செய்தாள். அவன் பார்த்தான், இந்த மல்லிகை மொக்கு இருக்கிறதே, இந்த மொக்குக்கு உள்ளே நறுமணம் இருக்கிறது. அதை பிரித்து பார்த்தால், இதழ்களை விரித்து பார்த்தால் நறுமணம் கண்களுக்கு புலப்படாது. நம் கண்களுக்கு தெரியவில்லை என்பதற்காகவே அங்கு எதுவும் இல்லை என்று பொருள் அல்ல. நறுமணத்தை உணர வேண்டும் நாசியால், கண்ணால் காண முடியாது. அதைப்போல இவளுடைய நகைப்புக்குள்ளே, புன்சிரிப்புக்குள்ளே, புன்முறுவலுக்குள்ளே, பற்கள் தெரியாத அந்த நகைப்புக்குள்ளே ஏதோ ஒரு குறிப்பு இருக்கிறது. மொக்குக்குள்ளே திரண்டு இருக்கக்கூடிய வாசனையை போல இவளுடைய புன்னகைக்குள்ளே ஒரு குறிப்பு இருக்கிறது. மொக்கு விரிந்தால் மனம் பரவும், மனதுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இவளும் வாய் திறந்து பேசினால் அது இதயத்தை இனிமையாக்கும். அந்த புன்முறுவலுக்குள்ளே பல புது புது அர்த்தங்கள் அடங்கி உள்ளன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார், முகைமொக்குள் உள்ளது நாற்றம்போல் பேதை நகைமொக்குள் உள்ளது ஒன்று உண்டு. கலித்தொகையில் ஒரு வரி வரும், முறுவல் கொண்டு அடக்கி தன் கண்ணினும் முகத்தினும் நகுபவள் என்று. கண்களால் சிரித்தல் என்பதுதான் காதலின் சிறப்பு. நன்றி, வணக்கம்.